ராசி உத்திராட நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கேல்குலேஷனுக்கு 5 வருடங்கள் எடுத்துக்கிறேன். சந்திர திசை ஒரு 10 வருடம், செவ்வாய் திசை ஒரு 7 வருடம், மொத்தம் 22 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். சூரிய திசை முதல் திசையாக இருக்கும். உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் அப்ராக்சிமேட்டாக தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதோட சந்திர செவ்வாய் திசையோட ஆட் பண்ணி 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா, சூரிய சந்திரன் செவ்வாய் திசை இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து நிவர்த்தி ஆகக்கூடியது. சனி வக்ர காலங்களில் முழுமையான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருவார். நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல தொழில் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கி கொடுப்பார். அதுக்கான கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ அனுபவிப்பீங்களே தவிர, ஏற்கனவே நடந்த பாதிப்பு உங்களுக்கு கனவாக மறைந்து விடக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். இந்த காலகட்டத்தில் பட்டம், பதவி, வெகுமதிகள், விருதுகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க போவீங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றிகள், ஸ்போர்ட்ஸில், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும். பட்டம், பதவி, புகழ் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அந்த வீடு, மனை, சொத்து, சுகம் அப்படிங்கிறதான் சேரக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். இந்த ராகு திசை அடுத்தது 22 வயசுலேருந்து இந்த ராகு திசையில் மட்டும் ராஜயோக ராகு திசையாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ராகு திசை ராகு புத்தியில் உங்களுக்கு தீமை நடந்தால் அடுத்துக்கு வருகின்ற தசா புத்திகள் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ராகு திசை ராகு புத்தியில் நிறையா கொடுத்துட்டோம்னா நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த ராகு திசையில் கடந்து போகணும். ராகு திசையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் சனி வக்ரத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக உருவாகும். ஆனால் ஒரு சில தொந்தரவுகள், சங்கடங்களும் ராகு கொடுத்தே ஆவார். அவமானம் படுறது, பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வது, வம்பு வழக்குகள் தேவையில்லாத வர்றது, வீண் பிரச்சனைகளில் தீர்வு கொடுக்க முடியாமல் சங்கடப்படுவது போன்ற விஷயங்களும் ராகு திசையை கொடுத்தே தீரும். இந்த ராகு திசையில் நீங்கள் காளியம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடியதாக இந்த ராகு திசை உருவாகும். இந்த ராகு திசையை புரிஞ்சிக்காதவங்க தான் இந்த வழிபாடுகள்லாம் பண்ணாமல் இருப்பீங்க. ராகு திசை புரிந்து கொள்ளவர்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுவீங்க. பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ராகு திசை உங்களுக்கு கொடுமைகளை கொடுக்குறது, கடன் பிரச்சனைகளை கொடுக்குறது, வம்பு வழக்கு, கேஸு, கோர்ட்டு, அடிதடி, சண்டை, இதெல்லாம் பார்த்துட்டேங்க மேடம், இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து நிவர்த்தி படுறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம். அப்படிங்கும்போது இந்த ராகு திசை ஒரு சில சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் கொடுத்து உங்களை ஒரு மனிதனாக எத்தனை விஷயங்களில் நீங்கள் தீமையான விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தான் கவனிப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் ரொம்ப உஷாராகவும் நம்பிக்கை இருக்கிற விஷயங்களில் தான் நம்பணும். பண விஷயத்தில் கேரண்டி கழுத்து போடுறது, அப்புறம் கொடுத்துட்டு நம்மளுக்கு வரும்னு நினச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க. குரு திசை 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் ஏற்கனவே குரு ராகு திசையில் பட்ட கஷ்டங்கள் குரு திசையில் நிவர்த்தி ஆகும். குரு உங்களுக்கு ராசியாதிபதி, அதுவும் இல்லாமல் நாளுக்குடையவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தான் கொடுப்பார். சொத்து, சுகம், வண்டி வாகனம், புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சேர்க்கக்கூடியதாக குரு திசை. நல்ல வாழ்க்கை, நல்ல சம்பத்து அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். குரு திசையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும்? புது வீடு வாங்குவீங்க, புது சொத்து வாங்குவீங்க, புது விஷயங்களை பண்ணுவீங்க. நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த சனி வக்ரத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த குரு திசை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சனி வக்ரம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 4 மாதங்களை நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. கரெக்டாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் நல்ல ஒரு உச்சத்தான குரு திசையை நீங்கள் அனுபவிப்பீங்க. இதுதான் குரு திசையோடைய விஷயம். வெற்றிகள் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு உரியதாகவும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கல்வி நிலையங்களை எடுத்து செய்யக்கூடியதாகவும், தொழில் நிறுவனங்களில் டுட்டர்ஸ், மென்டார்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடியதாகவும், மென்டாரை மென்டார் படி உங்களுக்கு நிறைய பேரை கைட் பண்ணக்கூடிய துறைகள்லையும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல சிந்தனை, நர்த்த தர்ம காரியங்கள் அப்படி செஞ்சு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது குரு திசையாக கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இந்த குரு திசை மிகப்பெரிய யோகத்தையும் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதும் மாற்று கருத்தில். உங்கள் ஜாதகத்தில் குரு நீசம் போகாமலோ, குரு வக்ரம் அடையாமலோ, குரு அசுப கிரகங்களோடு சேராமல் பகை வீட்டில் இல்லாமலும் இருந்தால் மிகப்பெரிய அளவில் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி குரு திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் குரு திசையில் நடக்கும். கும்பாபிஷேகம் எடுத்து நடக்கக்கூடிய யோக பலனும் குரு திசையில் நடக்கும். நிறைய நற்பண்புகளை கொடுக்கக்கூடிய திசையாக இந்த குரு திசை கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது சனி திசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும். இந்த சனி திசை 2க்கும் 3க்கும் உடைய திசை அப்படிங்கும்போது சனி திசையில் ஒரு சில தொந்தரவுகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும்.
உடல் அளவிலும் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும். அதே மாதிரி மனதளவில் உள்ள பிரச்சனைகளில் போராட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். எல்லாம் ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி அதுக்கான தீர்வு செய்ய வேண்டும். சனி திசையில் பொருளாதார நிலையில் கொஞ்சம் கடுமையான சோதனையை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும், அந்த வயதுக்கேற்பே உள்ள பிரச்சனைகளை முதல்ல கொடுக்கும். மகன் மகள் வழியாக ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த காலம் முழுக்க அந்த சனி கொடுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு இன்றியமையாததாக கருதப்படுகிறது. அடுத்தது புதன் திசை. புதன் திசை 75 வயசுலேருந்து 93, இது ஒரு மாரகாதிபதி அப்படி திசைனால் இந்த திசையில் பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் புதன் திசை ஒரு கண்டத்தையும் பிரச்சனைகளையும் விபத்துகளையும் அறுவை சிகிச்சையும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். அதனால் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. புதன் திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி வக்கரமாக இருந்தாலும் புதன் திசை உங்களுக்கு பாதகமே கொடுக்கும். சனி வக்கரம் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து கொடுக்காது, சில தொற்று வந்த பழக்க வழக்கங்களில் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும். வீட்டில் வம்பு வாக்குகளில் பிரச்சனைகள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பாதிப்படையக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். கேது திசை 92 வயசுலேருந்து இப்போ இறை வழிபாடை நீங்கள் முழுக்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். மிகப்பெரிய அளவு வெற்றி பெறணுன்னா தெய்வ வழிபாடு இறை வழிபாடு மேலே நம்பிக்கை வைக்கணும். இறை சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது மிகப்பெரிய அளவில் மேன்மைகளை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் வெற்றி. இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே இந்த சனி வக்ர காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கும். ஆனால் திசாபுத்தி வாரியாகவும் உங்களுக்கு சில தளர்ச்சியும் கொடுக்கும், அது யோகத்தையும் கொடுக்கும், பாதகத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறத பற்றி முழுமையாக விவரமான காணொலினால் இதை முழுக்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேட்டு பயன்பெறுங்க. அதே மாதிரி எந்த வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது? தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கார சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. தினமும் விநாயகரை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ரொம்ப நன்மையை பெருக்கக்கூடிய காலகட்டமாக அது அமையும். இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பிரம்மன் மகேஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.